Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டேஸ் ஓட குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஃபார் ஸ்பெசிபிக் எம்ப்ளாயிஸ்க்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்புட் வந்து I1 செல்லுல வந்து நான் அசைன் பண்ண போறேன். இப்ப பாருங்க 5 டேஸ்க்குள்ள குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஃபார் ஈச் எம்ப்ளாயிக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து 5 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. இந்த எம்ப்ளாயிஸோட டோட்டல் ஆடிட் லைன், அவங்களோட எரர்ஸ், அவங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டி பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஓகேங்களா? இங்க இன்புட் வந்து நான் இப்ப 10 டேஸ்க்குள்ள குவாலிட்டி பர்சன்டேஜ், அவங்களோட எரர், அவங்களோட ஆடிட் லைன் இது எல்லாமே வந்து இங்க ஷோ பண்ணுது. டைனமிக்கா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப 15 டேஸ்க்கு நான் வந்து மானிட்டர் பண்ணா பண்ணிக்கலாம். 2 டேஸ்க்குள்ளது நான் செக் பண்றேன். 1 டேக்குள்ளது நான் இங்க செக் பண்றேன். இப்ப 0 டேஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க எரர் வந்துடும். இப்ப நம்ம 13 டேஸ்க்கு இப்ப நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இது எங்க இருந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நமக்கு இது மல்டிபிள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து யூனிக் எம்ப்ளாயி ஐடி. இவங்களோட இன்புட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்ல இருக்கு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் டேட்டா செட் இருக்கு. இந்த எம்ப்ளாயியோட டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் காலம்ல எம்ப்ளாயி ஐடி இருக்கு. டேட் அவங்க டிஃபரெண்ட் டேட்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் வைஸா ப்ரொடக்ஷன் இருக்கு. இந்த டேட்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செகண்ட் ஷீட்ல போயிட்டு இங்க நான் பர்சன்டேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் 5 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 5 டேஸ்க்குள்ள அந்த குவாலிட்டி பர்சன்டேஜ் டிஸ்பிளே பண்ணும். அட் த சேம் டைம் எனக்கு இந்த மாஸ்டர் ஷீட்ல வந்து 5 டேஸ்க்குள்ள அந்த லைன்ஸை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்ப இன்கேஸ் நான் இந்த இடத்துல போயிட்டு 10 கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஷீட்ல வந்து எனக்கு 10 டேஸ்க்குள்ள ப்ரொடக்ஷன் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதோட ஆடிட் லைனை நமக்கு சம் பண்ணி அந்த செகண்ட் ஷீட்டுக்கு கொண்டு வரும். இதோட எரரை வந்து நமக்கு சம் பண்ணி செகண்ட் ஷீட்டுக்கு நமக்கு இங்க எடுத்துட்டு வந்துடும். இப்ப இதை வச்சு நம்ம இங்க குவாலிட்டி பர்சன்டேஜ் நமக்கு என்னன்னாக்க 1 மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எரர்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆடிட் லைன் ஐட்டம்ஸ். இதுதான் நமக்கு வந்து குவாலிட்டி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. மாஸ்டர் அப்படின்ற ஷீட்ல தான் வந்து இன்புட் இருக்கு. இங்க வந்து எம்ப்ளாயி வந்து டிஃபரெண்ட் டேட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு எம்ப்ளாயி ஐடி மட்டும் யூனிக் எம்ப்ளாயி ஐடி செகண்ட் ஷீட்ல இருக்கு. மாஸ்டர் அப்படின்ற ஷீட்ல வந்து இன்புட் இருக்கு. இந்த இன்புட்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க இதுல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருக்கேன். இதை நான் அப்படியே நான் வந்து கிளியர் ரூல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிளியர் செலக்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கிளியர் ஆயிடும். இப்ப இந்த டேட்டா வந்து நான் என்ன பண்ண போறேன், ஆல்ரெடி இது ஷார்ட்டிங்ல இருக்கு. எம்ப்ளாயி ஐடி டேட்டா வச்சு ஷார்ட்டிங்ல இருக்கு. இப்ப இதை வந்து நான் என்ன பண்றேன், டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு இந்த டேட்டா வச்சு நான் நார்மலா இப்ப இன் ஆர்டர்ல அந்த ஷார்ட்டிங் இருக்கும்போது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்க நம்ம டேட்டா செட்டை வந்து ஷார்ட்டிங் பண்ணணும். இப்ப நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், 2 சப்போர்ட் காலம் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அதையும் நான் வந்து இப்ப டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பரா பிகினிங்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த டேட்டா செட்டை வந்து நான் ஷார்ட்டிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஷார்ட்டிங் வந்து நார்மலா வந்து டேட்டா அப்படின்ற டேப்ல போயிட்டு இங்க போயிட்டு நம்ம ஷார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணா அப்படி வரும். மை டேட்டா ஹேஸ் ஹெடர் இருக்குங்களா, அதை நான் வந்து டிக்ல வச்சுக்கிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ல கிளிக் பண்ணிக்கிட்டு ஷார்ட் அப்படின்ற ஆப்ஷன் நான் எடுக்கிறேன். இங்க வந்து ஆட் லெவல் கொடுத்துட்டு இங்க வந்து எம்ப்ளாயி ஐடி டேட் வந்து ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட் வச்சு நான் ஷார்ட்டிங் பண்றேன். எனக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டை வச்சு எனக்கு ஷார்ட்டிங் ஆயிடுது. எம்ப்ளாயி ஐடி அண்ட் டேட்டை வச்சு ஷார்ட்டிங் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து ஸ்டார்ட் ஆவாங்க. அந்த எம்ப்ளாயி ஐடிக்கான ஐடி பிளஸ் டேட்டை வச்சு ஷார்ட்டிங் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எஃப் அண்ட் ஜி காலம்ல வந்து 2 சப்போர்ட் காலம் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு என்னோட ரேஞ்ச் வந்து A1 A2 செல்ல சூஸ் பண்ணிக்கிறேன். கமா அகைன் கிரைட்டீரியா வந்து A2 செல்ல சூஸ் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட் A1 செல்ல வந்து நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்போ இதை நான் டிராகிங் டவுன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க எனக்கு எல்லாத்துக்குமே வந்து சீரியல் நம்பர் வந்து அசைன் ஆயிருக்கும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் 1 to அந்த எம்ப்ளாயி எத்தனை கவுண்ட் இருக்காங்களோ அத்தனை வரைக்கும் சீரியல் நம்பர் அசைன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 59 எம்ப்ளாயி இருக்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஐடியில. அகைன் வந்து எனக்கு சீரியல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அனதர் எம்ப்ளாய்க்கு 1 to அவங்க டில் எந்த கவுண்ட் வரைக்கும் இருக்காங்களோ அந்த கவுண்ட் வரைக்கும் போகும். இப்படி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் பிகினிங்ல இருந்து சீரியல் நம்பர் அசைன் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து அந்த ஒர்க்கை தான் நமக்கு இங்க பண்ணிருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க ஒரு கமெண்ட் வந்து நான் கொண்டு வர போறேன். என்னோட கண்டிஷன் வந்து இந்த டோட்டல் குவாலிட்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஷீட்ல இந்த I1 செல்லில் இருக்கிற கவுண்ட்டை விட கம்மியாவோ இல்ல அந்த வேல்யூவாவோ இருந்தாக்க எனக்கு எஸ்ன்னு வரணும், அதர்வைஸ் நோன்னு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ண போறேன். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு இஃப் என்னோட F2 செல்லில் இருக்கிற வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னோட டோட்டல் குவாலிட்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஷீட்ல I1 செல்லை விட கம்மியா இருந்தது அப்படின்னாக்க இதை வந்து நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். I1 கமா எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னாக்க நீங்க ஃபார்முலா பார்ல அங்க விசிபிள் பண்ணிக்கலாம், எஸ்ன்னு வரணும், அதர்வைஸ் நோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 10 பிலோ இருக்கிறது எல்லாமே எஸ்ன்னு வரும், அதர்வைஸ் எல்லாமே நோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் ஈச் எம்ப்ளாய்க்கு இது வந்து இந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? 10 விட பிலோவா இருந்ததுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எஸ்ன்னு வரும், ரிமைனிங் எல்லாமே நோன்னு வந்துடும். இப்போ இன்கேஸ் நான் இன்புட் அங்க போயிட்டு 5ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அங்க மாஸ்டர் ஷீட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ் காலம்ல அந்த 5 பிலோ இருக்கிறது மட்டும் எஸ்ன்னு இருக்கும், ரிமைனிங் எல்லாமே நோன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஒர்க் ஆகுது. இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறேன். இந்த ஸ்பெசிபிக் ஏரியாவை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஹோம் டேப்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்க வந்து நியூ ரூல் வந்து கிளிக் பண்றேன். யூஸ் a formula to determine which cells to format இருக்கு. இங்க வந்து ஒரு if logic நான் வந்து யூஸ் பண்றேன். ஓகேங்களா? if என்னோட G2 செல் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், G2 செல்ல சூஸ் பண்ணிட்டு ட்வைஸ் F4 பிரஸ் பண்ற, ரோ வந்து அன்லாக் ஆயிடும், காலம் வந்து லாக் ஆயிடும். ஓகேங்களா? ஈக்குவல் டு எஸ்ஸா இருந்ததுன்னா கமா எனக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும், அதர்வைஸ் நோன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எஸ்ஸா இருந்ததுன்னா எனக்கு அதை ஹைலைட் பண்ணணும். அதுக்காக நான் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்ல போயிட்டு ஃபில் கொடுக்குறேன், ரெட் கலரு ஃபாண்ட் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே பண்றேன். ஓகே பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இங்க என்ன வேல்யூ நான் கொடுக்குறேனோ அதை பேஸ் பண்ணி எனக்கு அங்க ஹைலைட் ஆகும். இப்ப நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு மாஸ்டர் ஷீட்ல 10 அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 10 டேட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இன்கேஸ் நான் இங்க வந்து ஒரு 15 கொடுக்குறேன், இப்ப போயிட்டு செக் பண்ணுங்க, 15 டேஸ்க்கான அந்த ரோஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்ப என்னன்னா சைமல்டேனியஸா எனக்கு ஹைலைட்டும் பண்ணிடும், இங்க கமெண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க வந்து இந்த கமெண்ட்ஸ் காலம் வந்து நான் ஹைட் பண்ணிக்கலாம். இது நமக்கு இப்ப தேவையில்ல, டெலீட் பண்ணக்கூடாது, ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டோம், நமக்கு அது விசிபிள் இருக்காது. பட் இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பேஸ்ட் ஆன் இந்த I1 செல்லில் இருக்கிற இன்புட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஆக்ட் ஆகும். இப்ப போயிட்டு செக் பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டா நமக்கு இது அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுது. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த இன்ஃபர்மேஷனை அங்க எடுத்துட்டு வர போறோம். டோட்டல் குவாலிட்டி பர்சன்டேஜ்னு ஒரு ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த இதுக்கு வந்து இந்த ஆடிட் லைன்ஸையும் எரரையும் நம்ம அங்க எடுத்துட்டு வர போறோம். ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி பர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, இப்ப அவங்க பண்ணிருக்கிற ப்ரொடக்ஷன்ல ஒரு குவாலிட்டி பர்சன் எவ்வளவு ஆடிட் பார்த்திருக்காங்க, அதுல எவ்வளவு எரர் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, இதுதான் வந்து லாஜிக். இப்ப இந்த ஆடிட் லைன் இந்த எரர்ஸ் இருந்தாலே போதும், நம்ம அதை வச்சு குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் வந்து அங்க நாட் ரெக்வயர்டு. இப்போ வந்து ஆடிட் லைன்ஸ் வந்து நான் இங்க சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அங்க கெட் பண்ண போறேன். சிம்பிள் தான். இதுல வந்து ஒரு இந்த பிட்வீன்ல வந்து நம்ம எப்படி வந்து இந்த சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது அப்படிங்கறத
நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்கார்டினேட் யூஸ் பண்ணி நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இந்த பிட்வீன் பத்தி நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் சம் இஃப்எஸ்ல. இப்போ இங்க ஒரு நியூவா ஒரு கான்செப்ட். இப்போ பாருங்க சம் இஃப்எஸ். இங்க வந்து நான் ஆடிட் லைனை கொண்டு வர போறேன். இந்த ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அங்க வந்து டூப்ளிகேட்டா இருக்கும் மாஸ்டர் ஷீட்ல, டிஃப்ரெண்ட் டேட்ல வந்து பண்ணிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம அந்த எம்ப்ளாயி ஐடி எந்த டேட்ல ஆடிட் லைன் ஆயிருந்தாலும் அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணி எடுத்து வர போறோம். சம் இஃப்எஸ் கொடுத்துட்டு என்னோட சம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிட் லைன்ஸ் எனக்கு அங்க வரணும். என்டையர் டி காலமா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிக்கிட்டு கமா இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் நான் இதை எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம இங்க ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு இந்த கால்குலேஷன் ஷீட் வந்து நமக்கு தேவைப்படுது. அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதை ஹைட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கால்குலேஷன் ஷீட் எஃப்ல இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் நம்ம இங்க கொண்டு வர போறோம். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், சம் இஃப்எஸ் என்னோட சம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிட் லைனு கமா. இப்ப வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச், இப்ப சம் ரேஞ்ச் வந்து ஆடிட் லைன், எனக்கு சம் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஆடிட் லைன்ஸ் தான். கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப் காலம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு கமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்க வந்து நான் டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அகைன் கன்கார்டினேட் சிம்பிள் நான் யூஸ் பண்றேன், ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இதோட டோட்டல் அப்படின்ற ஷீட்ல இங்க டோட்டல் குவாலிட்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதுல வந்து I1 செல்ல வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கால்குலேஷன் ஷீட்ல இருக்கிற அந்த நம்பர் வந்து இந்த I1 செல்ல இருக்கிறத விட கம்மியாவோ இல்ல அதே நம்பராவோ இருந்ததுனாக்க அப்படிங்கறத நான் கிரைட்டீரியாவா அசைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப வந்து கமா இப்ப அகைன் வந்து மாஸ்டர் ஷீட்ல வந்து ஏ காலம் வந்து நான் ரேஞ்சா அசைன் பண்றேன். என்னோட எம்ப்ளாயி ஐடி கமா இந்த டோட்டல் குவாலிட்டி பர்சன்டேஜ் ஷீட்ல வந்து கிரைட்டீரியா வந்து நான் எம்ப்ளாயி ஐடியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 175. இப்ப நான் டிராகிங் டவுன் பண்றேன். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் உள்ள அந்த ஆடிட் லைன்ஸ் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஷோ பண்ணுது. இப்ப இங்க வந்து பாருங்க 5 இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 269 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி இங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல 985 எம்ப் 985ல ஆடிட் லைன் வந்து கவுண்ட் எடுத்தீங்கன்னா 269, இங்க வந்து பாத்தீங்கன்னா 33 இருக்கு. அததான் வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுது. பிகாஸ் இங்க வந்து லாஸ்ட்ல இருக்கு அந்த எம்ப்ளாயி ஐடி. சோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த கவுண்ட் வருது. இப்ப இந்த எம்ப் 123 இருக்கு இல்லைங்களா, 175 லைன் ஐட்டம் காமிக்குது. இங்க எம்ப்ளாயி ஐடி 123 மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணி இதோட லைன்ஸ் நீங்க கவுண்ட் எடுத்தீங்கன்னா 175 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 44 இருக்கு. சோ பெர்ஃபெக்ட்டா நமக்கு அங்க லைன்ஸ் வந்து ஷோ பண்ணுது. அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம இங்க எரருக்கும் வந்து நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். சம் இஃப்எஸ் என்னோட சம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் எரர்ஸ் இ காலம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா கிரைட்டீரியா ரேஞ்ச் வந்து எஃப் காலம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு என்னோட டோட்டல் குவாலிட்டி பர்சன்டேஜ்ல ஐ காலம்ல I1 செல் சூஸ் பண்ணிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா அகைன் வந்து இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்ல ஏ காலம் வந்து நான் ரெஃபரன்ஸா கொடுத்துக்கிறேன், ரேஞ்சா கொடுத்துக்கிட்டு என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எம்ப்ளாயி ஐடியை நான் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 44ன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 33ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எரர் வந்து 33. அதே மாதிரி 175 இருந்தது இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 123க்கு வந்து பாத்தீங்கன்னா 175 ஆடிட் லைனு, எரர் வந்து பாத்தீங்கன்னா 44. சோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து எரருங்க வந்துருச்சு. சோ இப்போ நம்ம இங்க 5 டேஸ்க்குள்ள ஆடிட் லைன்ஸ், டோட்டல் ஆடிட் லைன்ஸ் இந்த ஸ்பெசிபிக் எம்ப்ளாய்க்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி அவங்களோட எரர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப சிம்பிள் தான். குவாலிட்டி வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஈக்குவல் டு 1 மைனஸ் ஓப்பன் பிராக்கெட்டுக்குள்ள என்னோட டோட்டல் எரர் டிவைடட் பை என்னோட ஆடிட்டட் லைன்ஸ், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன்.
இங்க வந்து பெர்சன்டேஜ் வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்துரும். இப்போ இன்கேஸ் நீங்க நான் ஆல்ரெடி ஃபார்மேட் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன், அதனால உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல வருது. இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி நியூ செல்ல இப்போ கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 மைனஸ் total error divided by audit line கொடுத்து நான் என்டர் பண்றேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ்ல வரும். இந்த மாதிரி டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பர்சன்டேஜ் ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்க வந்து பர்சன்டேஜோட டெசிமல் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா டெசிமல்ல உங்களுக்கு வேல்யூ வரும். இப்போ நீங்க டிராகிங் டவுன் பண்ணா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஷோ பண்ண முடியும். இப்போ நீங்க இது வந்து கஸ்டமைஸ்டா இருக்கும். இங்க போயிட்டு நீங்க இப்போ 10 கொடுத்தீங்கன்னா 10 டேஸ்க்குள்ள குவாலிட்டி பர்சன்டேஜ் காமிக்கும். அட் த சேம் டைம் இங்க வந்து 10 டேஸ்க்கு வந்து இங்க ஹைலைட் ஆகும். இப்போ நீங்க செக் பண்ணுங்க. இந்த எம்ப்ளாயிக்கு 502 டோட்டல் எரர் 72. அவங்களோட 502 வந்து ஆடிட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 72 எரர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தெரியும் உங்களுக்கு அந்த 985ன்ற அந்த எம்ப்ளாயி ஐடிக்கு கவுண்ட் வந்து இங்க ஷோ பண்ணும். இப்படி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நம்ம யூனிக்கா எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க another one எம்ப்ளாய்க்கு செக் பண்ணலாம். இப்ப பாருங்க இங்க வந்து 362 அப்படின்ற எம்ப்ளாய்க்கு வந்து ஆடிட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க 459 இருக்கு, இங்க 87. இங்க வந்து பாத்தீங்கன்னா 459 87 பெர்ஃபெக்ட்டா இருக்கு அந்த 362 அப்படின்ற எம்ப்ளாய்க்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்மளோட டேஷ்போர்டை வந்து ஒரு அட்ராக்டிவா விசுவலைஸ் பண்ண முடியும். நம்மளால ஈஸியா வந்து டேட்டாவை வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஆட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.